சப்பாத்திக்கு முட்டை கிரேவி பண்ண போகிறேன். அதுக்கு 4 முட்டை வேக வச்சு உரித்து வச்சுருக்கேன். இது மாதிரி இப்போ கிரேவிக்கு மசாலா சேர்த்துக்கலாம். 1 கப்பு தேங்காய், 3 பூண்டு பல், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோ. உப்பு தேவையான அளவு, கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாம் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இதை மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இதை மாதிரி ஒரு கடாய் கேஸில் வச்சுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிட்டு சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் பொரியட்டும். இப்போ ஒரே ஒரு இலை, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இந்த அரைச்ச விழுதை போட்டுக்கலாம். இதில் இதெல்லாம் ஒன்றா வதக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு, சும்மா அந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள் வாசனைலாம் போகிற அளவுக்கு. இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிப்போம். இதில் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். மூணு தக்காளி பொடிசான இருக்குன்னு அதை இதில் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வேகட்டும். வதக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும். இது நல்லா வதங்கட்டும். தக்காளி எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் வெந்துடுச்சுன்னா அந்த கிரேவி வந்துடும் நம்மளுக்கு. நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். இந்த முட்டை கிரேவி சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா மெசஞ்சிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் முந்திரி பேஸ்ட் கொஞ்சம், இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ முட்டையை 2ஆக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எல்லாத்தையும் ஒரு முட்டையை 2ஆக கட் பண்ணியிருக்கேன். இதை இப்படி போட்டுக்கலாம் கிரேவியில். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் திருப்பி போடலாம். முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். முதல்ல திருப்பி போட்டோன்னா மஞ்சக்கரை கீழே விழுந்துடும். அதனால் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு திருப்பினா விழாது. சப்பாத்திக்கு பரோட்டாக்கு செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற அந்த சிக்கன் குழம்பு சாப்பிட்ற அந்த அளவுக்கு இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும்.